உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நம்ம கோயில் நகைங்க திருடு போயிடுச்சுங்கய்யா. ஐயோ, என்னப்பா கோவில் நகை திருடு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? எப்படி திருட்டு போச்சு? தெரியலங்க ஐயா. நான் காலையில கோவிலுக்கு பூஜை பண்ண போனேன். அப்போ சிவகாமி அம்மா தாலியை சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்த்தா நகையெல்லாம் திருட்டு போயிருக்கீங்க ஐயா. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தங்க ஐயா. எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருந்ததுனால சிவகாமி அம்மா மேல போலீஸ்க்கு போய் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க ஐயா. அண்ணே, நான் மாங்கல்யத்தை வச்சு சாமி கும்பிட தானே போனேன். அது மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. கோவில் நகை காணன்னு பேசிக்கிறாங்க. ஐயா, ஐயா, இந்த நகை இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுங்க ஐயா. ஐயா கொடுங்க. ஐயா, இந்த நகை கோயிலோடதுங்க ஐயா. நினைச்சேன் கோவில்ல இருக்கிற நகை திருடு போயிருக்கு. அது இவங்க வீட்டுல கிடைச்சிருக்குன்னா யார் திருடி இருப்பாங்க? சிவகாமி அம்மா தான் திருடி இருக்கணும். என்ன பேசுறீங்க? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என்ன நம்புங்க. அப்ப உங்க வீட்டுல கிடைச்ச நகைக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, நான் சத்தியமா அந்த நகை திருடல. இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏமா, கோயில்ல நீ சாமி கும்பிட தான் வந்தேன்னு நினைச்சேன். கடைசியில இந்த வழியை பண்ணிருக்கியேமா. ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நம்புங்க. அண்ணன், நீங்களாச்சும் என்ன நம்புங்க. நான் திருடல. தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. அண்ணன், நீங்களே சொல்லுங்க, நான் திருடுவேனா? அண்ணன் சொல்லுங்க, நான் திருடுவேனா? அண்ணி சொல்லுங்க. அண்ணி, அது இல்ல, எங்க அம்மா திருட மாட்டாங்க. நான் நம்புறேன், எங்க அம்மா திருட மாட்டாங்க. அக்கா சொல்லுக்கா. இங்க சிவகாமிங்கிறது யாருமா? இவங்க தான் சார். ஏமா வாமா ஸ்டேஷனுக்கு. இல்ல, என் அம்மா திருட மாட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.